ஒரு நேம் ஸ்பேஸ் ஒரு பேக்கேஜ் சொல்றோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு நமக்கு கிளாஸஸா இருக்கும். இப்போ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஏ அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ அந்த ப்ராசஸர் என்ன பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வாய்ட் அப்படின்னு போட்டுட்டு வாய்ட்ல வந்துட்டு அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? ஸோ அட்டெண்டன்ஸ் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கான மெக்கானிசம். சிம்பிளா இதுக்குள்ள வந்துட்டு இங்க ஒரு கோடு வரும் அப்படின்னு போட்டுவாங்க. கோடு வரும், அதுக்கப்புறம் இது வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ரைட்டா? அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னொரு எழுதுறேன் அப்படின்னா வாய்ட் அப்படின்னு போட்டுட்டு செமஸ்டர்ல ரிசல்ட் வச்சுக்கலாமா, ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோமா, ரிசல்ட் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு மெத்தட். சோ இந்த மெத்தட்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து கோடு இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் கொண்டு இது வந்து பிசி அப்படின்னு போட்டதுனால இங்க நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் இது வந்து கிளாசிபிகேஷன் அண்ட் இதெல்லாம் வந்து அந்த கிளாசிபிகேஷனுக்குள்ள நடக்க போற ப்ராசஸ் ஆர் ஆபரேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன வேணா சொல்லிக்கலாம். ஓகேவா? கிளாஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுல வந்து கிளாஸ் பிஎஸ்சி இல்ல வந்து பிஏ அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இது ஒரு கிளாசிபிகேஷன். சோ இதுக்குள்ள போகும்போது வாய்ட் அப்படின்னு போடும்போது என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கிளாஸ் சின்னு போடுறேன். வாய்ட் சியோட ரிசல்ட் என்னவோ அதை போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ அதை போட்டுக்கிட்டு இதுல வந்து கோடு வரும் அப்படிங்கறத எழுதிக்கிறேன். ஃபைனலா இதை முடிச்சுக்கிறேன். ரைட்டா? இங்க ஒரு கிளாஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் வி கால் as நேம் ஸ்பேஸ். ரைட்டா? இதெல்லாம் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஆக்சசிபிளா மாறும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள வந்தா. ஓகே, நான் என் காலேஜ் ஆரம்பிச்சுட்டேன், அந்த காலேஜுக்குள்ள வந்து பார்த்தா 2 டிபார்ட்மெண்ட்டும் வச்சுட்டேன். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேரணும் இல்லையா, அவங்க தான் வந்து will be called as an object. நான் வந்து பிசிஏ சேரன் ஒருத்தர் வராரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிசிஏ அப்படின்னு போட்டு அவருக்கு ஒரு நம்பர் கொடுப்பேன், அட்மிஷன் நம்பர். ஓகே, சோ அந்த அட்மிஷன் நம்பர் இஸ் கால்ட் வாட் வி கால் as an object. ஓகே, OBJ அப்படி OBJ1 ஓகே ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு போட்டுருவோம். ஓகே, சோ இந்த ஆப்ஜெக்ட் 1 போடும்போது which is equal to new BCA அப்படின்னு போடுவோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். இது நம்ம அடுத்து பார்ப்போம். OBJ1 டாட் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கால் பண்ண அப்படின்னா என்னால இந்த ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் என்னங்கறத கால்குலேட் பண்ண முடியும். நீங்க வந்து இன்னொரு அடுத்த பிசிஏக்கு இன்னொருத்தர் வராரு, இன்னொரு ஸ்டூடெண்ட் வராரு அப்படின்னா அவருக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா பிசிஏ OBJ2 equal to அப்படின்னு போட்டுட்டு நியூ பிசி அப்படின்னு போடலாம். ஓகே, சோ இப்படி போடும்போது இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா OBJ2 டாட் அட்டெண்டன்ஸ் போட்டீங்கன்னா அவரோட அட்டெண்டன்ஸ் தனியா வரும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இதுல அட்டெண்டன்ஸ்க்கு ஒரு மெத்தட் தான், ஆனா அந்த ஒரு மெத்தட நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே காலேஜுக்கு போக போறாங்க, நம்மள வந்துட்டு ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சோ அதுதான் ஹூப்ஸ் கான்செப்டோட அட்வான்டேஜ். சோ இதுதான் கிளாஸ், இதுதான் இதுக்குள்ள இருக்கிறது மெத்தட் அண்ட் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். என்னை கேட்டா நான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா கிளாஸ் இஸ் கிளாசிபிகேஷன்.